இப்போ நம்ம வந்து கோதுமை அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம 1/2 கிலோ செய்யலாம். அதே கப்பு அளவு வந்து 4 கப்பு தண்ணி வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா வச்சு கரண்டி வச்சு இப்போ நான் தொழுவுறேன். நல்லா ஒரே ஒரு கட்டி இல்லாமல் நல்லா தொழவிட்டு தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் தொழவுந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போது. ஏன்னா இது வந்து கோதுமை அல்வான்றதுனால ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கட்டி கட்டியாகிடும். மறுபக்கம் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் நான் வந்து சர்க்கரை வந்து 1/2 கப்பு சர்க்கரை அளவு போட போகிறேன். போட்டுட்டு அது வந்து நான் நல்லா தொழவ போகிறேன். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். நான் வந்து கேஸ் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கிறேன். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா இப்போ நான் அதை கிளறி விட போகிறேன். நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா அப்புறமேட்டுக்கா சர்க்கரை வந்து கட்டி கட்டியாக நின்றுடும். இது வந்து பாகுக்காக கொஞ்சம் நான் தண்ணி அதில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நுர வர வரைக்கும் இது பண்ணிக்க போகிறேன். இது தனியாக வந்து எடுத்து வச்சிடணும். இது வந்து நம்ம கோதுமை செய்கிறப்ப போகிறோம். இப்போ மறுபக்கம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்பேன். எனக்கு நெய் பிடிக்காது, ஆனால் நான் எண்ணெய் வந்து இதில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த கோதுமை கலவை வந்து இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு வந்து இதை நல்லா நம்ம தொழவணும். அல்வா பதத்துக்கு வரணும். அதுக்காக நம்ம நல்லா தொழவணும். அப்படியே விட்டுட்டோம்னா இது கட்டியாக ஆகிடும். அப்புறமேட்டுக்கா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நான் வந்து ரொம்ப வேகமாகவும் வைக்கல கேஸை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் தொழவி விட போகிறேன். தொழவி விட்டோன்னே இந்த அளவுக்கு வரணும். தொழவிட்டே இருக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகு எடுத்து நம்ம இதில் ஊற்றி இன்னும் நல்லா தொழவணும். சூடோடு இருக்கிறப்ப அந்த சர்க்கரை பாகு எடுத்து நம்ம ஊற்றணும். இல்லை அது அப்படியே கட்டிடும். இதில் விட்டோம்னா சர்க்கரை பாவும் இந்த கோதுமை மாவும் ரெண்டும் மிக்சட் ஆகிடும் ஒன்றா. அப்போ நம்மளுக்கு அல்வா பதத்தில் கிடைக்கும். நல்லா தொழவிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பு இல்லைங்களா, அது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே வந்து நான் 1/2 கப்பு வந்து சர்க்கரை போட்டுட்டு இருப்பேன். அதனால் வந்து நான் இப்போ வந்து 1/2 கப்பு மீதி 1/2 கப்பு போட போகிறேன். 1 கப்பு கோதுமை மாவு, 4 டம்ளர் தண்ணி, 2 கப்பு சர்க்கரை போட்டு இது பண்ண போகிறோம். நம்ம கிளற போகிறோம். இதுதான் தேவையான அளவு. போட்டுட்டு இது நம்ம வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து அந்த கோதுமை மாவோட சர்க்கரை இதுவும் உருகி நல்லா ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு கிடச்சிடும் அல்வா பதத்துக்கு. இது நம்ம நல்லா இதுக்கு வந்து நம்மளுக்கு கலர் தேவை அப்படின்னா நம்ம இதில் கலரும் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வந்து கேசரி பவுட்ரு தான் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். நல்லா தொழுவுங்க. நம்ம லாஸ்ட்டாக நம்ம அது கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த முந்திரி பருப்பு அதில் போட்டுட்டு நல்லா தொழவணும். அப்பப்போ இடையில் வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். நான் வந்து நெய் பிடிக்காதுன்றதுனால தான் நான் எண்ணெய் விட்டுக்க சொல்லுவேன். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் நெய் ஊற்றிங்க. இப்போ வந்து நான் கலர் சேர்க்க போகிறேன். கலர் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து அதை நான் கிளறி விட போகிறேன். அது வந்து அல்வா பதத்துக்கு வந்துடும். நல்லா கிளறுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வரணும். இன்னும் கொஞ்சம் வரணும். நல்லா அடியிலேருந்து நல்லா தொழவி விடுங்க. நல்லா தொழவி விட்டுனே இருக்கணும். நம்ம கொஞ்சம் நிறுத்திட்டால் கூட இது இந்த பதத்துக்கு வரணும்.